வணக்கம் இன்னாரின் நட்புகளே, சகோதர சகோதரிகளே. ஒரு துக்கமான செய்தி. உங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கும். சில பேர் இத விளையாட்டுத்தனமாவும் நெனைப்பீங்க. என்ன இவன் இப்படிதான், இவனுக்கு வேற வேலை இல்ல, இப்படிதான் சொல்லுவான். ஆனா திருப்பி திருப்பி வந்து இவன் என்னதான் கழுத்த புடிச்சு வெளிய தள்ளினாலும் வந்துருவான். அப்படிலாம் பேசுவீங்க. உண்மையிலேயே சொல்றேன், மனசாட்சிப்படி சொல்றேன், மனச தொட்டு சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் யூடியூப் விட்டு விலகிக்கிறலான்னு இருக்கேன். என்னால இதுல வந்து மூச்சாவி ஆத்த முடியல. இவிங்க இந்த கமெண்ட் போடுறவைங்க, அவிங்கனால, இவிங்கனாலலாம் கிடையாது. என் கூட இருக்கிறவனால தான். நேத்து நைட்டு கூட, இனிமே நம்மளுக்குள்ள எந்த ஒரு சண்டையும், சச்சரவும் வேணாம். நம்ம சமாதானமா போவோம். உன்னைய நான் திட்டுறதும், என்னைய நீ திட்டுறதும், இது என்ன ஒரு வாழ்க்கை? எப்படியும் உனக்கு உன் கூட வந்துட்டேன். கடைசி வரைக்கும் நீ தான் என்னைய பார்க்க போற. சுமி என்னைய பார்க்க போறது கிடையாது. நம்ம அனுசரிச்சு பேசுவோம்ப்பா, அனுசரிச்சு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் பேசி நைட்டு கூட 12, 1 மணி வரைக்கும் பேசிட்டு தான் படுத்தா. எனக்காக கண்ணீர் வடிச்சா. நான் சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. அதையும் இப்ப நான் உங்க முன்னால நான் சொல்றேன். எனக்கு இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே உடல்நிலை சரியில்ல. ஒரே நெஞ்சு வலி, மூச்சு குத்து மாரி அப்படியே சுருக்கு சுருக்குன்னு புடிக்குது. குனிஞ்சா நிமிர முடியல. சைடுல உரிச்சாச்சு படுக்க முடியல. இங்கிட்டு திரும்புனா வலிக்குது, அங்கிட்டு திரும்புனா வலிக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணா அஜீரண கோளாறு ஆகுது. அதே மாரி வேற ஏதாவது அ சொல்ல ஒரு விரும்பாத ஒரு விஷயம். அத வந்து மீடியால சொல்லக்கூடாது. ஒரு தாம்பத்திய ரீதியமான விஷயம். அதையும் சொல்லக்கூடாது. எதுனாலுமே என்னால வந்து பழைய மாரி என்னால செயல்பட முடியல. பேசாம நீ கூட வந்து உன் வழிய பார்த்துக்க. உன் வயசு வேற, என் வயசு வேற. உனக்கு ஒரு வீடு வேணுமா? உன் ஊர்லயே, இலுப்பூர்லயே வாங்கிக்க. சந்தோஷமா அங்க போய் உன் குடும்பத்தோட இரு. 2வது உன் பிள்ளைகளுக்கும் நாளைக்கு எதிர்காலம் அங்க தான். அ திலீபாவ வந்து படிக்க வைக்கிறதா இருந்தாலும், திருச்சியிலேயே, விராலிமலையிலேயே சேர்த்து படிக்க வை. கோகுலையும் பார்த்துக்க. வீட வாங்கிட்டு நீ கூட கிளம்புப்பா. நான் கூட பேசாம இங்க கூட இருந்துக்கிறேன். இல்லன்னா வந்து சுமி கூட போய் கூட இருந்துக்கிறேன். இல்ல எங்க அம்மா வீட்ல இருந்துக்கிறேன். என்னால முடியாது. பழைய மாரி என்னால செயல்பட முடியலன்னேன். உடனே அதுக்கு ஒரே வார்த்தை என்ன சொன்னா? "அப்படிலாம் இல்ல. நீ தான் எனக்கு உடல், பொருள், ஆவி, உலகம். நீ இல்லாட்டினா நான் இல்ல. என்ன உலகத்திலேயே வந்து தாம்பத்தியம் ஒண்ணு தான் வாழ்க்கையா? அது இல்லாம நம்ம வாழ முடியாதா? உனக்கு இப்ப வந்திருக்கிறது ஒரு இசிஜி, எக்ஸ்ரே எடுத்தாலோ, இல்ல அதுக்கு உண்டான மருந்து, மாத்திரை சாப்பிட்டாலோ, விஞ்ஞான உலகம். எதேதோ இருக்கு. அதெல்லாம் வாங்கி உடல்நிலைய சரி பண்ணிக்கிறலாம். அதுவரைக்கும் உனக்காக வந்து நான் காத்திருக்கேன். எதுவுமே வேணாம். நானும் குடிக்கல, நீயும் குடிக்க வேணாம். நானும் எதுவும் பண்ண மாட்டேன், நீ எதுவும் பண்ண வேணாம். அவங்கவங்க ஒரு நல்ல ஒரு இதுல இருப்போம். நான் வாழ்றதே அதுக்கு தான் நினைக்கிறியா? எனக்கு என்ன அப்படியா கேவலம்? நான் வந்து உடம்பு சோத்துக்கு அலையிறவன். அப்படி இப்படிலாம் டயலாக் விட்டா. எப்ப? நேத்து நைட்டு 12, 12:30 மணிக்கு. இப்ப ஒண்ணுமே இல்ல. காலையில கூட எந்திரிச்சு 2 பேரும் சண்டை போட வேணாம். அதுக்கப்புறம் Instagram வீடியோலாம் போட்டிருக்கோம். போட்டு இனிமே வந்து ஒழுங்கா வந்து வீடியோ போட்டுக்கிட்டு, "நீ என்னைய திட்டாதப்பா, நானும் உன்னைய திட்டல. என் குடும்பத்த நீ கேவலப்படுத்தாத, உன் குடும்பத்த நான் கேவலப்படுத்தலன்னு" சொல்லி பேச்சுவார்த்தை பேசி முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையில அப்ப உட்கார்ந்து ஒரு வீடியோவ நான் எடுத்து குடுத்தேன். விழுதுகள் சேனலுக்காக. குடுத்துட்டு 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து சண்டை சக்காத்து கட்டி ஏறி காதத்து சண்டை 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 சண்டைனா வாழ்க்கையில நான் எதுக்கு எனக்கு இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு வருமானம் வர்றதுனால எனக்கு ஏதாவது லாபமா? இதுல ஒரு வீடியோ போட்டா 10, $15 தருவேன். ஒரு 1500 2000 கிடைச்சா சரி, அது ஒரு மாசம் ஒரு தொகையா வரும். ஏதோ உனக்கு தானே உதவுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பாடுபடுறேன். கத்துறேன், கதறேன். இன்னைக்கு கூட நான் சொல்றேன். காலையில தெய்வத்தை சாத்தியா சொல்றேன். என் தலை மேல சத்தியமா சொல்றேன். இனிமே உன்னைய நான் அசிங்கப்படுத்தவோ, கேவலப்படுத்தவோ மாட்டேன்ப்பா. உன்னைய நான் பெருமையாவே பேசுறேன். நீ என்னைய வேணா கூட என்ன வேணாலும் பேசிக்க. நம்மளுக்குள்ள சண்டை வேணாம், சச்சரவு வேணாம்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேச, திருப்பி இவளுக்கு வந்து இப்ப இப்ப இவ சொல்றாளே, இவளுக்காக நான் வந்து எங்கேயும் போறதா இருந்தா கூட்டு போறேன், வர்றேன். சுளுக்கா, இந்தா வா போவோம். இந்தா இப்ப கூட கிளம்பி ரெடியா இருக்கிறா. இப்ப ரேபிடோ புக் பண்ணி போறேன்னுகிட்டு உட்காந்துருக்கா. ஒரு பிரச்சனை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொல்றேன். எனக்கு 5 நாளா நெஞ்சு வலிக்குது. இப்ப வரைக்கும் நேத்து கூட உன்கிட்ட நான் பொய் சொன்னேன். எனக்கு எக்ஸ்ரே எடுத்தேன், இசிஜி எடுத்தேன், அத பண்ணேன், இத பண்ணேன்னு சொல்லி உங்கட்ட பொய் சொன்னேன். ஆனா இப்போ கூட நான் மெடிக்கல்ல ஒரு மாத்திரைய வாங்கி போட்டு, எதுக்குடா போய் எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும். என் உடல்ல கூட நான் அக்கறை இல்லாம, என்னைய நான் பார்க்காமயே போறேன். ஆனா உன் விஷயத்துல, எல்லா விஷயத்திலயும் மெனக்கெடுறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போணுமா, அந்த அன்னைக்கு போயி ஸ்கின்னுக்கு பார்க்கணும்ட. ஒரு தேமலுக்கும், ஒரு இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன். இந்த உன் பையனுக்கும். ரூ. 20,000னாலும் காச காசா மதிக்கல. உனக்காக நான் வந்து அன்னைக்கு ஸ்கின் கேர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். இந்த மண்டையில வந்து இந்த புழுவெட்டு இருக்குன்ட. அதுக்கு வந்தேன். முடி வளர்ந்துருச்சு. அப்போ உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெளியில, அதாவது வெளி வியாதி இதெல்லாம். ஒரு தோல்ல வர்றதோ, இந்த மண்டையில வர்ற புழுவெட்டோ வந்து உடல்நிலையோ, இல்ல உயிரையோ பாதிக்காது. அதுக்கே உனக்கு நான் ரூ. 20,000 செலவு பண்ணி உனக்கு பார்க்கிறேன். எனக்கு எவ்வளவு வந்துற போகுது? ஒரு இசிஜி, எக்ஸ்ரே எடுத்தா ரூ. 2,000 வருமா? எனக்காக நான் செலவு பண்றதுக்கு கூட தயங்கிக்கிட்டு, காச நான் மிச்சப்படுத்துறேன்.
ஒரு நேரத்துக்கு சரி ரைட்டு உனக்கு பார்க்குற அளவுக்கு கூட நான் என்னைய நான் பாதுகாத்துக்கிறல, என் உடல்நிலையை நான் அக்கறையா எடுக்கல. ஆனா என்னைய கத்த விட்டு கதற விடுறதுல என்ன அவளுக்கு பிரயோஜனம்? இந்த நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம் யாரு? அன்னைக்கு குற்றாலத்துல போய் மேல இருந்து குதிச்சதுனால தானே அன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து நெஞ்ச புடிச்சேன். அன்னைக்கு புடிச்ச நெஞ்சு இன்ன வரைக்கும் என்னால முடியுதா? அப்போ ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தினா அவனுக்கு இப்படி பாதிப்பாகுதே, அவன் நெஞ்சு வலிக்குதே, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாளைக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க. உனக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது நீ யோசிக்கிறியா? இப்போ நான் கூட இருக்க போய் என்னை வந்து இவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டு தினம் வந்து என்னை மூச்சாவி ஆற்றி கத்தி கதற விட்டு சத்தெடுக்கிற. எனக்கு ஏதோ ஒன்று நான் பல தடவை சொல்கிறேங்க, என்னை கத்த விடாதப்பா, எனக்கு உடல்நிலை பாதிப்பாகுது. உனக்கு வர்றதெல்லாம் வெளியில் உள்ளது. இந்த நீயே இன்னைக்கு கீழே விழுந்த, இன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து 2 நாள் ஆடுன பாடுன, இந்த கண்ணு ஊர்கண்ணில் விழுந்து இந்த இன்னைக்கு காலையிலேருந்து ஒன் சைடு அப்படியே கை கால்லாம் இழுக்குதுங்கிற. குறுக்குல இருந்து ஒரு சைடு காலு தொட வரைக்கும் காலு கெண்டைக்கால் வரைக்கும் எனக்கு இழுக்குது. என்னால் நடக்க முடியல. வா 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 ஆஸ்பத்திரி கிளம்பு கிளம்பு கிளம்பு, இல்லைன்னா எனக்கு ரேபிட்டோ புக் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ தூரம் என்னை பாடாப்படுத்துறியே. இதே 5 நாளா நான் நெஞ்சு வலியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வலியும் வேதனை எனக்கு தான் தெரியும். நான் உன்னை இப்படி தான் போட்டு பாடாப்படுத்துறேனா? அந்த வலி வர்றதுக்கு காரணம் யாருங்கிறத உணர்ந்தா நீ இப்படி கத்துவியா? என்னைய போட்டு இப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன்? வீட்டு வேலை பார்க்குறம்மா வருது. பழைய ஈசு மாதிரி கிடையாது. ஈசுன்னா நாங்கள் ஈசு எங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பராக நினச்சதுனால எது பேசினாலும் சரி ரைட்டு, அவங்க பக்கத்தில் இருந்தாலுமே இது ஒரு வெகுளியான பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று பேசுவோம், வீடியோ போடுவோம். ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, பாத்திரம் கழுவுறாங்க. ஈசு அளவுக்கு கூட வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஈசு கூட டெய்லி பாத்திரம் விளக்கி வீடை கூட்டி மாப்பு போட்டு தொடச்சு வாரத்துக்கு ஒரு நாள் பாத்ரூம் கழுவி இவ்வளோ வேலை பார்த்தும் இவ கொடுத்த அதே சம்பளத்தை தான் ஈசு வாங்கிட்டு போச்சு. இப்போ இந்தம்மா வேலை பார்க்குறம்மா வரும் 10 நிமிஷம் பாத்திரத்தை விளக்கும், அதில் வந்து சரியாக சோப்பு நுர கூட போக மாட்டேங்குது. அப்படியே மோந்து பார்த்தா அந்த டிட்டர்ஜென்ட் அந்த சோப்பு உப்பு சோப்பு வாடை வருது. இருந்தாலும் வேலை பார்க்குது. பார்த்துட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு வீடு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு புதுசாக ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்க, நான் வந்து அங்கே போய் வீடியோ போட்டுட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போட்டுட்டு இங்கே வர்றதுக்கு 11 மணி 11:30 ஆகுது வீடியோ ரிலீஸ் ஆகுறது. அதுக்காக நீ வேற திருமங்கலத்துக்கு போகணுங்கிற, உனக்கு சுழுக்குங்கிற. சரி இருப்பா, நான் கூட ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு வந்துடுறேன். ஏக்கா நீங்கள் பாத்திரம் கழுவிட்டீங்களா, நீங்கள் கிளம்புங்க, வீடை கூட நான் கூட்டிக்கிறேன்க்கா, நீங்கள் கிளம்புங்கக்கா, பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்ப சொல்லிட்டேன். சம்பளம் யார் கொடுக்குறா? நான் தானே கொடுக்குறேன். நீ எப்படி அவங்கள வந்து இப்படி போக சொல்லணும்? உனக்கு என்ன ஒரு குண்டூசி கூட விழுகக்கூடாதா? வீடு கூட்டினா குத்தங்கிற. தண்ணி வண்டிக்காரை வந்து தண்ணி குடத்தை வச்சா உன் பப்பு குலைச்சிக்கிட்டு ஓடுது. இந்த பக்கம் நான் வந்து இங்கிட்டு கிராஸ் பண்ணா என்னை முறைக்கிற. எதுதான் நீ வந்து உன்னோட எதுக்காக எல்லாத்தையும் பலிகடா வாக்குப்பியா அப்படின்னா? என் கேரக்டர் அப்படி. எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்றுனா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலோ இல்லை ஏதாவது இருந்தால் நீங்களே பார்ப்பீங்க லைவ்ல, ஒரு வண்டிக்காரன் போலி விற்றுக்கிட்டு போவேன், சுண்டல் விற்பேன், மல்லிகைப்பூ விற்பேன், இல்லை ஏதாவது சைக்கிளில் பிள்ளைய போகும். எனக்கு வந்து அப்படி நான் பழகிட்டேன். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நான் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து ரீச் ஆகணும். என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பார்க்குறேன். 6 மணியா 6 மணிக்கு லைவ், 10 மணியா 10 மணிக்கு லைவ், 8 நிமிஷம் வீடியோவா காலையில், கமெண்ட் வீடியோவா மத்தியானம், ரெகுலராக நான் பண்ணுறேன். நீ வந்து எதையாவது ஒன்று ரெகுலர் இருக்கா அவங்ககிட்ட? எதுவுமே இல்லை. அப்போ ஒன்று வேலை பார்க்குறவன வேலை பார்க்க விடணும், இல்லையா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம என்னையும் கெடுக்கக்கூடாது. நான் அப்போ மொத்தத்துக்கு சேனலை விட்டுட்டு நான் போகிறேன். யாராவது இப்போ எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல வந்த விஷயம் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். என் யூடியூப் சேனலில் யாருக்காவது நான் கொடுக்க போகிறேன். குரோத்தில் உள்ள சேனலில் தான் மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வீடியோ போடுறதுக்கு வருமானம் கிடைக்கும். நான் வந்து இனிமேல் யூடியூப்பில் வர்றதா ஐடியா இல்லை. இந்த அம்மா வேணால் சம்பாரிச்சுக்கிறட்டும், வீடியோ போடட்டும். இந்த அம்மா தான் 1க்கு 2 சேனல் வச்சிருக்கல, லைவ் போடட்டும், 8 நிமிஷம் வீடியோ போடட்டும், பொழைச்சிக்கிறட்டும். என்ன இனிமேல் எதுலையும் இழுக்க வேணாம். இன்ன வீடியோ போட்டு நான் இவ்வளோ ஒரு வார்த்தை பேச, இவ இதுக்கு 10 வார்த்தை திருப்பி என் குடும்பத்தை காரி துப்ப, என் பிள்ளைகளை இழுக்க, எங்கள் அம்மாவை வந்து கேவலப்படுத்த, ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தான்னு சொல்லி பேச, எல்லா அசிங்க அவமானப்பட, லைவ்லேயே என்னைய அடிக்க, இன்னும் வேற என்னென்னமோ பண்ண, இவ்வளத்தையும் தாங்கிட்டு நான் வீடியோ போட்டு சம்பாரிச்சு கொடுத்து இந்த அம்மாவை நான் வந்து வாழலை போட்டு பூழலை தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன். எனக்கு 2 வீலர் ஆட்டோ கன்சல்டிங் தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல போய் சம்பளத்துக்கு கூட நான் வேலைக்கு போய்க்கிறேன். ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸில் போய் வண்டி தொடச்சோ, இல்லை ஒரு வாட்டர் சர்வீஸ் ஓப்பன் பண்ணியோ, இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜராக கூட இனிமேல் போக முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஜெயிலுக்கு போனவன், குண்டாசில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி பல இது என் மேலே இருக்குது. அதனால் வேலைக்கு சேர்த்துக்கிற மாட்டாங்க. நானாக ஒரு சுயமாக
ஒரு வாட்டர் சர்வீஸ் வச்சோ இல்லை பக்கத்துலேயே இந்த கடை வாடகைக்கு போடணும் நிறைய போர்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்திலே ஒரு சர்வீஸை ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்து வாட்டர் சர்வீஸ் இல்லையா, ஒரு ஆட்டோ கன்சல்டிங்கில் போய் ப்ரைவேட்டாக போய் வண்டி துடைக்கிறேன், வண்டியை போய் சர்வீஸ் விட்டுட்டு வர்றேன், அதே மாதிரி வண்டிக்கு பாலிஷ் போடுறேன், ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லி போய் நான் வேலைக்கு கூட சேர்ந்துக்கிறேன். ஏதோ கூழோ கஞ்சியோ எனக்கு வர்ற வருமானத்தில் என் கூட இருந்து வாழ்றதா இருந்தால் வாழட்டும். இல்லையா உன் வழியை பார்த்துட்டு நீ போ. நீ ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுற, நைட்டு ஒரு மாதிரி பேசுற, நைட்டு உட்காந்து கண்ணீர் விட்டவன நான் கூட அசந்து போயிட்டேன். நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்கே, நம்மளுக்காக எனக்கு என்ன உடல் சேவையா முக்கியம், எனக்கு என்ன பணமா முக்கியம், என்னை நீ அப்படி நினைச்சிட்ட இப்படி நினைச்சிட்ட, எனக்கு வந்து குடிக்கணும்னு ஆசையே கிடையாது, நீ நிப்பாட்டினா நானும் நிப்பாட்டிடுவேன், உன்னைய விடவா எனக்கு குடி முக்கியம் அப்படின்டா, உன்னைய விடவா எனக்கு வந்து கட்டில் சுகம் முக்கியம் அப்படின்டா. என்னைய பார்த்து இப்படி நீ கேட்டுப்பிட்டியே, என்னைய போய் தனியா போய் வாழ்ந்துக்க. நான் ஒண்ணுமே கேட்கல. எப்பா எனக்கும் அப்படி இருக்கு, உடல்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, நீ வேணா பிரைவேட்டா பிரைவசியா உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு வாலிப வயசு இருக்கு, நீ பார்த்துக்கிட்டு போப்பா, நீ விட்டுருப்பா அப்படின்னு. ஒன்று நீ 2 பிளான் போட்டிருக்கணும். ஒன்று உன் குடும்பத்தோட நீ நேற்று போயிட்டு அங்கே போய் ஏதோ பேசி வச்சுட்டு திட்டம் போட்டுட்டு வந்திருக்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி வராத நெஞ்சு வலியே வர்ற மாதிரி சொல்லி என்னைய விட்டு பிரியறதுக்கு நீ பிளான் போட்டிருக்கியா? இப்படி சொன்னா தான் இவ வந்து எதா இருந்தாலும் இவளுக்கு தேவைப்படும், சரி இவன் உதவாக்கறையா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாம போயிடுவோம், இவன் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக நீ பிளான் பண்றியான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றான். இல்லாட்டினா எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நீ என் கூடவே இரு, எனக்கு லவ் தான் முக்கியம், உன்னை 6 வருஷமா லவ் பண்ணிட்டேன், எனக்கு உடல் தேவையோ பண தேவையோ எதுவுமே கிடையாது, எனக்கு நீ தான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப நீ தான் தேவைன்னு சொல்றவ, நான் நிதானமாவே சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, என்னைய வந்து சோதிக்கலாமா, என்னை நெஞ்சு வலிக்காரனா ஆக்கலாமா? எனக்கு முடியல, நல்லா தெரியுது. இந்த இப்ப கூட பாருங்க பேசிக்கிட்டு இருக்கேன், எது கழிச்சு ஏப்ப வருது. எனக்கு முடியலங்கிறது உனக்கு நல்லா தெரியுதுல. வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனை மருந்தை விட மன உளைச்சல் கொடுக்காம இருந்தாலே அவனுக்கு எந்த வியாதியுமே வராது. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த வியாதிக்கு பூராமே மொத்த காரணம் முழு காரணமே இவதான். ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்ட் இருக்கு, அது 24 மணி நேரமும் மனித உடம்புல துடிக்கிற ஒரே பாகம் அதுதான். அது ஒரு நிமிஷம் தூங்கிருச்சுன்னா மனுஷனுக்கு உயிரே கிடையாது. மற்ற பாகங்களுக்கு கூட ரெஸ்ட் இருக்கு. கண்ணு இருக்கா, கொஞ்ச நேரம் தூங்கணுமா 6 மணி நேரம் 8 மணி நேரம், அதுக்கு ஒரு அதை எப்படி சொல்றது, புத்துணர்ச்சி கிடைக்கும். வாய் இருக்கா, கொஞ்ச நேரம் பேசுறோம் அமைதி ஆயிரும். அதே மாதிரிதான் இதயங்கிறது, உடம்புல உள்ள கை கால் எல்லாமே ரெஸ்ட் எடுக்குது. ஆனா ரெஸ்டே எடுக்காத ஒரே பார்ட்டு இதயம் தான். அந்த இதயத்துக்கு நீ நல்லது செய்ய வேணாம், அதுல போய் பல கருத்துக்களை போய் திணிக்க கூடாது, கஷ்டங்களை போய் விதைக்க கூடாது, கத்த விடக்கூடாது. கத்த 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 என்ன ஆகும், இதயம் எத்தனை நாளைக்கு தான் தாங்கும்? அது நின்று போச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் நின்று போயிடும். அப்படி இதயத்துக்கு நீ வந்து அடிக்கடி இப்படி வந்து வலியை கொடுக்கலாமா, வேதனையை கொடுக்கலாமா, மன உளைச்சலை கொடுக்கலாமா? நானும் மனுஷன் தானே. ஒரு சின்ன பிரச்சனைய குண்டூசி பிரச்சனையா இருக்கும், அதை போய் பெருசா ஆக்கி அதை பெரிய பெரிய பிரச்சனையை ஆக்கி அன்னைக்கு பூராத்தையுமே ஒரு நாளையே விளங்காம ஆக்கிடுறான். இன்னைக்கு நான் பல பிளான் போட்டிருந்தேன். சரி காலைல பெண்ணை உனக்கு என்ன சுழுக்கா வா எடுக்க போவோம், எடுத்துட்டு வந்து நானே உனக்காக இன்னைக்கு ஏதாவது வாங்கி சமைச்சு தர்றேன், சாப்பிடு, சாயங்காலம் வா லைவை கூட கட் பண்ணுவோம், இந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்திருக்குதா வா போவோம் 2 பேரும் அழகா கொஞ்சம் நேரம் போய் படத்தை பார்த்தோமா, இன்டர்வலுக்கு பாப்கார்னு பப்ஸு எல்லாம் சாப்பிட்டு ஒரு மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டு உனக்காக நான் இருக்கேனே. ஏன்னா நானும் 24 மணி நேரமும் வீடியோ வீடியோ வீடியோன்னு போட்டுக்கிட்டே இருந்தா மன உளைச்சல் தான் எனக்கு ஆளாகிறேன். லைவ்ல வர்றான், என்னை கழுவி ஊத்துறான், புரோக்கருங்கிறான், மாமாங்கிறான், கூட்டி கொடுத்தவேங்கிறான், என்னென்னமோ பேசுறேன், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நானும் வீடியோ போடுறேன். ஒரு நாளாவது நிம்மதியா ஞாயிற்றுக்கிழமை எல்லார் குடும்பமும் எப்படி இருக்கு சந்தோஷமா வந்து சாயங்காலம் ஆனா இந்த நாங்கெல்லாம் போகாத இடமா தெப்பக்குளம், திருமல நாயக்கர் மகாலு, ஞாயிற்றுக்கிழமை படம், பொருள் காட்சி, வாழ்க்கையில வந்து எவ்வளவோ என்ஜாய்மெண்ட், எவ்வளவோ இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உனக்காக உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நாயா கத்துறேன். நீ பேசுற பேச்சுக்களுக்கு பூரா நான் வந்து அடிபணிச்சு போறேன். அப்படி உள்ளவனை தேவையில்லாம வார்த்தைகளால கொள்றதும் மன உளைச்சலை கொடுக்கறதும் எவ்வளவு பெரிய விஷயம். இது உனக்கே வந்து பாவமா இல்லையா? ஒரு பிள்ளை பூச்சியை போட்டு இப்படி அடிக்கிறோமே, இல்ல என்னைய வந்து எதிர்த்து பேச விடுறியா? என்னை எதிர்த்து பேசி ஏதாவது அடிச்சா உமன் ஹராஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை உள்ள தள்ளுறதுக்கு பிளான போடுற, என்னை அடி என்னை அடி என்னை தொடுங்கிற, ரொம்ப மிஞ்சி போனா எங்கேயாவது குதிக்கிற. ஆக ஏதாவது ஒண்ணு போனா அளவுக்கு மீறி போற, இல்லையா அடிமட்டத்துல காலில் விழுகிற. உன்னைய புரிஞ்சுக்கிறவே என்னால முடியல. நானும் எவ்வளவோ அனுசரிச்சு போயிட்டேன். வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையே கஷ்டமா இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எல்லா வகையிலையும் கஷ்டம். எவ்வளவோ நல்ல சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போற வாழ்க்கைய சீரழிச்சிட்டு
சின்னாவனமாகி போய் இப்படி உட்கார்ந்து இப்படி வந்து சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறதா என்னோட எண்ணம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது என்னுடைய சேனல் வேணுமா, என் நம்பர் 9952118187க்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி குமரேசன்ட்டே கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்கிக்கங்க. இனிமே எனக்கு இந்த இந்த முந்தி மாதிரிலாம் இந்த ஜூ கொடுக்குற வேலை, மாமா வந்து இப்படி தான் சொல்லுவார், திருப்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேணாம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போடுற லைவ் தான் கடைசி லைவ். இந்த ஞாயிறோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. இனிமே திருப்பி நான் யூடியூப்புக்கு வருவேன். தங்கச்சிங்க சொன்னாங்க, மாப்பிள்ளைங்க 4 பேர் சாப்பிடலை, எனக்காக குடிச்சிட்டு அதை பண்ணுறேன், இதே வேணாம். இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் சும்மா, இன்னைக்கு சொல்றது நிஜம். 6 மணி லைவ்ல என்னுடைய இன்றைய லைவ் தான் கடைசி லைவ், இறுதி லைவ். இதை நான் உறுதியா சொல்றேன். இதுக்கு மேல யாரு என்னை வந்து அண்ணே வாங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேரும் வந்துகிட்டு இருந்துச்சு, இவளுக்கும் நல்ல பேர் வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சோறாக்கி என்னமோ வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா நல்ல பேரே இப்பதான் வருது. எல்லாருமே மாமா மாமான்னு சொல்லி என்னையும் வந்து எல்லாரும் பெருமையா பேசுறீங்க. இவளையுமே வந்து சுமிக்கு சூர்யா எவ்வளவோ தேவலன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்க. இதெல்லாம் கெடுத்து இந்த ஒரே நிமிஷத்துல என்னைய சொல்றீங்களே, இவளை பத்தி தப்பா பேசாதீங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா தானே இருக்கீங்க, அவங்கள வந்து கெட்ட பேராக்கி நீங்க வந்து எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, இந்த ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்களா? நான் இவளை காலையில பேச வந்த விஷயமே வேற. கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, எப்பா இனிமே நம்ம 2 பேரும் சண்டை போட வேணாம், ஒற்றுமையா போவோம், பாப்பா அப்படின்னு சொல்லி பேசலாம்னு சொல்லித்தான் நான் கூப்பிட்டதே. ஆனா ஒரு நிமிஷத்துல கதை மாறிடுச்சு போச்சு பாத்தீங்களா? அதான் சொல்றது, நாய் வாழை நிமித்த முடியாது. இதை என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும், அது என்னதான் இதுக்கு சந்தனத்தை பூசினாலும் அது சாக்கடையை தேடித்தான் ஓடும். அந்த கதை தான் இங்க நடக்குது. இவளையெல்லாம் திருத்தவும் முடியாது. இவ என்னைய விட பொறுமைசாலி, இனிமே இவனுக்கு எவன் கிடைக்க போறாங்கிறது எனக்கு தெரியல. வாழ்க்கையில பட்டு திருந்தி வரட்டும், அனுபவிக்கட்டும், விட்டுருவோம். இதுக்கு மேல நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு சாயங்கால லைவ் தாங்க என்னுடைய கடைசி லைவ், கடைசி லைவ், கடைசி லைவ். ஓகே, பாய்.